வாட்ஸ்அப்புக்கும் வைக்கிறார்கள் ஆப்பு. இது என்ன புது குழப்பமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன விஷயம்னா, மத்திய அரசு நிறைவேற்றிருக்கக்கூடிய இந்திய தகவல் தொழில்நுட்ப விதிகள், அதாவது என்ன சொல்லுவாங்க, இடைநிலை வழிகாட்டுதல் மற்றும் டிஜிட்டல் மீடியா நெறிமுறைகள் குறியிடுவாங்க. அந்த விதிகள் நிறைவேற்றிருக்காங்க இல்லையா, அந்த விதிகள் 2021 சட்டமானது வாட்ஸ்அப் போன்ற நிறுவனங்கள் அதை பயன்படுத்துவோரின் உரையாடல்களை கவனிக்குமாறு, அவங்களுடைய அடையாளங்கள் காணுமாறும் வலியுறுத்துகிறாங்க. வாட்ஸ்அப் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத கண்காணிக்குமாறு அறிவுறுத்துகிறாங்க. கோடிக்கணக்கான மக்கள் ஆன்லைன் மெசேஜிங் தளமான வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி வாட்ஸ்அப் பயன்பாடு அப்படிங்கிறது யாரெல்லாம் ஃபோன் வச்சுருக்காங்களோ எல்லாருமே வாட்ஸ்அப் டிஃபால்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. குறிப்பாக வாட்ஸ்அப்பில் என்-டு-என் என்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது இருக்கிறதால, அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புனரும் பெறுநரும் மட்டுமே தாங்கள் அனுப்பிய மெசேஜ்களை பார்க்க முடியும். அப்படிங்கிறதால இப்போ யார் அனுப்புகிறீங்களோ, அதை யார் ரிசீவ் பண்ணுறீங்களோ அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அந்த மெசேஜ் தெரியும். அதனால் தங்களுடைய ப்ரைவேசிக்காக மக்கள் அதிக அளவில் இதை பயன்படுத்துகிறாங்க. வாட்ஸ்அப் ரொம்ப ப்ரைவேசியாக இருக்குது, அனுப்புகிறவங்களுக்கு தெரியும், அதை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதனால் வேறு யாருக்கும் தெரியாது, ரொம்ப ப்ரைவேசியாக இருக்குன்றதுனால வாட்ஸ்அப் பயன்பாடு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்திய அரசின் புதிய விதி அதை பலவீனப்படுத்துவதாகவும், இந்திய அரசியலமைப்பினுடைய கீழ் பயனர்களுடைய பிரைவேசி பாதுகாப்புகளை மீறுகிறது அப்படின்னும் வாட்ஸ்அப் நிறுவனம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய விதி வாட்ஸ்அப்புக்கு இருக்கக்கூடிய பிரைவேசி பாதுகாப்பை தளர்த்துது, பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குது அப்படின்னு வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில் தகவல் தொழில்நுட்ப விதிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடைநிலை வழிகாட்டுதல் மற்றும் டிஜிட்டல் மீடியா நெறிமுறைகள் குறியீடு, இந்த விதிகள் 2021க்கு எதிராக வாட்ஸ்அப் நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணாங்க. வாட்ஸ்அப் அந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரைவேசி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா கொண்டு வரக்கூடிய ஒரு விதி மூலமாக அதனுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாது அப்படிங்கிறதால வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்துக்கு போன பிறகு இது தொடர்பாக அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இப்போ நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வருது. அப்போ விசாரணையின் போது மெட்டா நிறுவனத்தினுடைய வாட்ஸ்அப் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேஜஸ் கரியா வாட்ஸ்அப் அளிக்கக்கூடிய பிரைவேசி அம்சத்துக்காக இந்தியாவில் 40 கோடி பேர் இதை பயன்படுத்துகிறாங்க. வாட்ஸ்அப் தரப்பில் ஆஜராகிற வழக்கறிஞர் அவர் சொல்கிறாரு, வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய பிரைவேசி பாதுகாப்பு காரணமாக 40 கோடி பேர் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தகவல் தொழில்நுட்ப விதிகள் 2021 என்கிரிப்ஷன் மற்றும் பயனர்களுடைய பிரைவேசியை குறைத்து மதிப்பிடப்படுகிறது அப்படின்றது. பாதுகாப்பு இல்லை, இந்தியா கொண்டு வந்திருக்கிற விதிகள் காரணமாக பாதுகாப்பு கிடையாது. இது இந்திய அரசியலமைப்பு பிரிவு 14, 19 மற்றும் 21 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பயனர்களுடைய அடிப்படை உரிமைகளை மீறுகிறது அப்படின்னு சொல்கிறாரு வாட்ஸ்அப் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர். இந்த மாதிரி விதி உலகில் வேறு எங்கேயுமே கிடையாது, பிரேசிலில் கூட கிடையாது. நாங்கள் ஒரு முறையான ஒரு முழுமையான சங்கிலியை வைத்திருக்கோம், ஒரு செயின், ஒரு முழுமையான சங்கிலி நாங்கள் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த மெசேஜ்களை மறைக்குரியராக்குமாறு கேட்கப்படும் என்பது எங்களுக்கு தெரியும், எந்த மெசேஜெல்லாம் மறைக்கணும் அப்படின்னு கேட்கப்படும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இதனுடைய பொருள் மில்லியன் கணக்கான மெசேஜ்கள் பல ஆண்டுகளுக்கு சேமிக்கப்படணும். அதனால் ஒரு ஆன்லைன் மெசேஜிங் தளமான நாங்கள் இதை சொல்கிறோம். என்கிரிப்ஷனை பிரேக் செய்ய சொன்னால் இந்தியாவிலிருந்து வாட்ஸ்அப் குழுக்கள் வெளியேறும், வாட்ஸ்அப் பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கை குறையும், எல்லாம் வெளியே போயிடுவாங்க வாட்ஸ்அப்பு விட்டு அப்படின்னு அடுக்கடுக்கான வாதங்களை முன்வைக்கிறார் வாட்ஸ்அப் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர். மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரியான செயல்முறை அவசியம் அப்படின்னு வாதிட்டார். பின்னர் விசாரணை என்ன பண்ணுறாங்க, ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. நாட்டினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்தான், அது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதையே காரணம் காட்டி மத்திய அரசு தனி மனித பாதுகாப்பு, தனி மனித சுதந்திரம், தனி மனித பாதுகாப்பு, இந்த மாதிரியான மத்திய அரசு தனி மனித உரிமைகளில் தலையிடுவதும், ஏன் மனிதர்களினுடைய அந்தரங்க விவகாரங்களில் கூட மூக்கை நுழைப்பதுமான போக்கை கடைபிடிப்பதன் உச்சகட்டம் தான் வாட்ஸ்அப்புக்கு மூக்னாங்கயிறு போடக்கூடிய இந்த விஷயம். நாட்டில் உளவுத்துறை, புலனாய்வுத்துறை அப்படின்னு ஏகப்பட்ட துறைகள் இருக்கும்போது
வாட்ஸ்அப்பை முடக்குவதன் மூலமாக நாட்டை காப்பாற்றி விட போகிறாங்களா? அதே நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வாட்ஸ்அப் விவரங்களை கேட்டால் அதை முழுமையாக பெற்றுத்தர வேண்டியது வாட்ஸ்அப் நிறுவனத்தின் கடமை அப்படிங்கிறது மறந்துவிடக்கூடாது. வாட்ஸ்அப்பினுடைய தாய் நிறுவனமான மெட்டாவின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜுக்கர்பெர்க் அவர் கூட வாட்ஸ்அப் பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, மக்களும் வணிகங்களும் செய்தியிடலை எந்த மாதிரி ஏற்றுக்கொண்டா என்பதன் அடிப்படை உலகை வழிநடத்துகிறது அப்படின்னு கடந்த ஆண்டு நடைபெற்ற வருடாந்திர கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதனால் மத்திய அரசு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே கண்காணிப்பதற்கு உட்படுத்துவது அப்படிங்கிறது தனி மனித உரிமை மீறல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தனி மனித உரிமை மீறல் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். தனி மனிதனுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக்கப்படுது, தனி மனித உரிமை மீறலாக இருக்கும். அதே நேரத்தில் குற்றம் சார்ந்த செயலியில் ஈடுபட்டு கைதாவோரின் விவரங்களை வழங்குவது வாட்ஸ்அப்பின் பொறுப்பாகும் அப்படிங்கிற கருத்தையும் நாம் முன்வைக்கிறோம். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு குற்றவாளி அவருடைய உரையாடல் வேணும் அப்படின்னா அது கொடுக்கலாம். வாட்ஸ்அப்பில் அவர் என்ன பேசியிருக்காரு, யார்கிட்ட பேசியிருக்காருன்னு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லாருடைய ப்ரைவேசியும் கேள்விக்குறியாக்கப்படும் போது அதை எப்படி ஏற்றுக்க முடியும்?